सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திருஷ்ய விவேகத்தில் 36வது ஸ்லோகம். ஸ்லோகம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2-3 கருத்து இல்லை எடுத்து சொல்கிறார், படித்து பாருங்க. जीवो धीष्ट चिदाभासो भवेत् भोक्ता ही कर्मकृत. இது ஒரு லைன். जीवः धीष्ट चिदाभासो भवेत् भोक्ता कर्मकृत. भोक्तावाகவும் கர்மம் செய்பவனாகவும். भोग्य रूपम इदं सर्वं जगत् स्यात् भूत भौतिकम. போக்கிய ரூபம் இதம் சர்வம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போக்கிய ரூபம்னு சொல்ற. இதம் சர்வம் போக்கிய ரூபம். போக்கிய ரூபம்னா என்ன? அனுபவிக்கப்பட இருக்கின்ற பொருட்கள், விஷயாதிகள். நமக்கு ஏதாவது அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் வேணும். விஷயம் ஏதாவது ஒரு பொருளை இருக்கணும். ஆக பகவான் சிருஷ்டி செய்த இந்த சிருஷ்டி முழுதுமே என்னது? நீங்க அனுபவிச்சுக்கோங்க, எதை வேணாலும் அனுபவிச்சுக்கோங்க. நம்ம அனுபவிக்கலாமா வேணாமா? வேணாமா? அனுபவிப்போம். வேணான்னு சொன்னாலும் முடியாது, அனுபவிச்சுதான் ஆகும். ஆனா இன்னொன்னு சேர்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது தெரியல நமக்கு. என்ன சொல்ல வராது? ஜீவக ஜீவனானது என்னன்னா சிதாபாச தீஸ்தக, தீ என்னும் புத்தியில் நிற்பவன். இப்ப ஜீவன் எங்க இருக்காரு நம்ம கிட்ட? ஜீவன் சொன்னோம்னா நம்ம உடம்புல, அதாவது இந்த மொத்த உருவத்துல ஜீவன் அப்படின்னு சொன்னா எதை சுட்டி காட்டலாம்? மூக்கையா, நாக்கையா, தலையவா, வயிற்றையா? எங்க இருக்காரு ஜீவன்? எல்லாமே வா ஒரு இடத்தை சுட்டி காட்டுறாரு. ஜீவன் இங்க இருக்கார் அப்படின்னு சுட்டி காட்டுறார். பாருங்க, ஜீவக சிதாபாச தீஸ்தக. தீஸ்தகன்னா தீ என்னும் புத்தியில் நிற்பவன். அவ எங்க இருக்காரு ஜீவன்? புத்தியில இருக்கார். புத்தியில தான் பிரகாசிக்குது. புத்தியில பிரகாசிக்கிற அந்த ஒரு சிதாபாசனைத்தான் நம்ம ஜீவன் சொல்றோம். சிதாபாசோ அப்படின்னா அந்த கரணத்தில் சிதாபாசன் சம்பந்தமாய், அந்த கரணத்துல புத்தி இருக்கு. அப்ப புத்தி, மனம், சித்தம், அகங்காரம், புத்தி, இந்த நாள்ல அந்த ஹாலினுடைய பிரதிபலிப்பு ரூம் ஆவதற்கு காரணம் எப்படி? எங்க விழுந்தனால ரூம் ஆச்சுன்னா, எங்க விழுந்தனால? புத்தியில ஒரு பிரதிபலிப்பு விழுந்தனால அந்த தீ அப்படிங்கிற அந்த புத்தியில விழுந்தனால அதை அகங்கரித்து நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் போக்குவரத்துக்காக மனசுன்னு சொல்ல ஆரம்பிச்சது. எண்ணங்கள் உருவாக்கணும்னு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு சித்தம்னு சொல்ல ஆரம்பிச்சது. யோசனை பாருங்க. இதைத்தான் இங்க சொல்ல வராது. அப்படி ஏற்பட்ட புத்தியில ஏற்பட்ட பிரதிபலிப்பான சிதாபாசனத்தான் ஜீவன் சொல்றோம். இது போக்து, அதாவது போக்தம் கர்மம் ரெண்டும் செய்யுது. எப்படி? போக்தா அப்படின்னு அனுபவிக்கிறவனாகவும் இருக்கான், கர்மம் செய்கிறவனாகவும் இருக்கான். கர்மமும் செய்வான், அனுபவிக்கவும் செய்வான். அதனால இந்த ஜீவனை அனுபவிக்கிறவன் சொல்றோம். வினை பயன்களை புசிப்பவன். எதுல இருந்து வினை பயன் புசிக்கிறதுக்கு வருதுன்னா திருஷ்யத்திலிருந்து தான் வருது. அப்படி விடுவான். தஸ்மாத், அதனால இதம்னா இந்த திருஷ்யம், சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதும், ஜெகத், இந்த ஜெகத்தானது, பூதக 5 பூதங்கள், பௌதிகம் பூதங்களின் கலப்பாலான உடல்,
அப்படின்னா என்னன்னு புரியுது? ஏன் கலப்பால் ஆன உடல்னு சொல்றாரு? அப்ப கலப்பு இல்லாம இருந்தா பூதங்கள் எப்படி இருந்திருக்கும்? யாருக்கு தெரியும்? இப்போ உருவம் இருக்கு, உருவம் இப்போ கூட இல்லை. அதாவது 5 பூதங்கள் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு கேள்வியை எழுப்புவோம், அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்லுங்க. அவுட் ஆஃப் சப்ஜெக்டா இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். 5 பூதங்கள்னா என்ன? வரிசை கிரமமா சொன்னா நல்லா இருக்கும். கீழே இருந்து போறீங்களா, மேல இருந்து வரீங்களா? மேல இருந்து வாங்க. ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னியர் ஆப்பக, ஆப்ப பிருத்திவி. 5 தெரிஞ்சுதா? இது கலப்பு இல்லாதது. கலப்பான்னு சொன்னாரு, இது கலப்பு இல்லாதது. அதனால ஆகாசம் அவன் தனியா ராஜா மாதிரி இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு தன்மாத்திரை இருக்கு ஆகாசுக்கு. ஆகாச தன்மாத்திரை என்ன? தன்மாத்திரைன்னா குணம். அது என்ன செய்யும், அதனுடைய அது மூலமா நமக்கு போக்தா, அதாவது அனுபவிப்பதற்கு ஆகாசத்திலிருந்து நமக்கு எந்த வகையான பொருள் கிடைக்கும்? ஆகாசத்துல இருந்து நமக்கு கிடைச்சி நாம் அனுபவிக்கிற பொருள் எதுன்னு கேட்டா, சப்போஸ் அது மட்டும் இருக்கலன்னு வைங்க, ஒருத்தங்கிட்ட ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை அவங்ககிட்ட இல்லைன்னா அதை இஎன்டி டாக்டர்கிட்ட போய் காதை காட்டுவோம். புரியுதா? சப்தம், ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னின்னு சொன்னோம்ல, அதனுடைய தன்மாத்திரை வசப்படுத்துங்க. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கண்டம். இது மறக்கக்கூடாது. தத்துவ பதத்தில் அருமையா வருங்குது. தமிழ்ல நானா ஜீவவாத கட்டளைன்னு ஒன்று இருக்கு. நான் டிராயிங் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு நாள். இப்போ அது எங்கேயோ போயிடுச்சு. இன்னொரு தடவை டிராயிங் பண்ணித்தார். ஆகாசத்திலிருந்து நிலம் வரைக்கும் எழுதிக்கணும். அதனுடைய தன்மாத்திரை என்னன்னு கேட்டா, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கண்டம். முறையே ஆகாசத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பர்ஷம். வாயு தெரியாது, ஆனா அது தொட்டப்பதான் நமக்கு ஸ்பர்ஷத்துலதான் காத்தடிக்குது அப்படின்னு சொல்றோம். அக்னி வெளிச்சம் தருது, ரூபம். நீர் டேஸ்ட் தருது, ரசம்னா டேஸ்ட். நிலம் கந்தம்னா, நிலம் இருப்பதுனால நமக்கு வாசனை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? இந்த 5க்கும் ஆகாசத்துடைய அவங்களுடைய சொத்து. இது யாருடைய சொத்து? 5 பேருடைய சொத்து. என்னென்ன சொத்து இருக்கு? இந்த தன்மாத்திரை. இந்த தன்மாத்திரை அவங்க ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தன்மாத்திரை அக்னிகிட்ட இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தனித்தனியா இருக்கு. அதுக்காக தன் மாத்திரைன்னா தான் மட்டும் வச்சிருக்கிற மாத்திரை. அது என்னங்க இதை நீங்க வச்சுக்க, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு இந்த வாயு அக்னியை கேட்டா நான் தர மாட்டேன். இல்லை, நமக்குள்ள ஒரு ஒத்துமையா இருப்போம். 5 பேரும் கூட்டி சேர்ந்து, நீ எனக்கு கொஞ்சம் கொடு, உனக்கு பாதி வச்சுக்கோ, பாதி வச்சுக்கோ, பாதியை பகிர்ந்து கொடுத்துறேன் 4 பேருக்கும். அப்படியே 3, 4, 5 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு மீட்டிங் போட்டு ஒத்துக்கொண்டாங்க. இப்படி ஒத்துக்கொண்ட அப்படின்னு ஆகாசம் என்ன பண்ணும்? இப்போ பாதி வச்சுக்குவான் தன்மாத்திரைய, இன்னும் பாதிய 4 பேர் கொடுத்துருவான். அப்படின்னா எத்தனை பங்கு கொடுத்தான்? எப்படிங்க 1/4 பங்குங்க? 1/2 பங்குங்க. 1/8, மொத்தத்துக்கு 8 பங்கு. 4 பங்கு வச்சுக்கொண்டு 4 பங்கு தான் கொடுத்துருக்கான் ஒவ்வொன்று. நான் உனக்கு கொடுத்தல, அதே மாதிரி நீ உனக்கு கொடு அப்படின்னோடனே அவனுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன், எங்களுக்கும் கொடு அப்படின்னு மற்றவனும் கேட்பான். அப்போ அக்னியும் அதே மாதிரி கொடுத்தாரு, வாயு அதே மாதிரி கொடுத்தாரு. இது என்ன ஆகி போச்சு? இப்போ
அப்படி ஆகாசத்துல இருந்து நிலம் வரைக்கும் தன்னுடைய தன்மாத்திரைய அவங்க கலந்துட்டாங்க. அதுக்கு பேரு பஞ்சீகரணம். இப்படி கலந்த பஞ்சீகரணத்தினாலதான் என்ன காணப்பட்டது? ஆகாசம் கண்ணுக்கு தெரியுது. வெளியெல்லாம் ஈத்தர், வெளியே ஆகாசம், வாயு, ஸ்பர்ஷம் உணர்றோம். முதல்ல உணரல, இப்ப உணர்றோம். அக்னி ரூபமா தெரியுது. இப்போ பஞ்சீகரணம் ஆன பின்னதான் இவர்களுடைய கலப்பால் இந்த ஜெகத் ஐம்பூதங்கள் என்னாச்சு? திருஷ்யமாக மாறி பிரபஞ்சமாச்சு. இப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியும். அதனால எந்த கடைக்காரர்கிட்டையும் போய் உன் பொருள கலப்படம் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்? அவனே கலப்படம் பண்ணிதான் கொண்டு வந்திருக்கான். அப்ப நான் ஏன் கலப்படம் பண்ணக்கூடாது? கிருபா இந்த வரைய வருஷம் அப்படி சொல்லியிருக்காரு. சாமி ஒரு கடை ஓபன் பண்ணணும், வாங்க நீங்க தான் வந்து ஓபன் பண்ணி கொடுங்கன்னு. சரி இன்னும் கூட்டி போயிட்டார். கிருபானந்தவாதியார் தீபம் வச்சு ஓபன் பண்ணிட்டார். படத்தை வைக்கிறதுக்கு என்ன படம் வைக்கலையான்னு கேட்டார். சாமி படம் வைப்பாங்கல்ல, குத்துவிளக்கு மட்டும் வச்சிருக்கேன்னு. சாமி உங்கள்கிட்ட கேட்டு வைக்கலாம்னு இருக்கேன். என்ன படம் வைக்கலாம்? ஏதாவது ஒரு படத்தை நீங்க சொல்லுங்க, அந்த படத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னா. நீ எந்த படம் வேணாலும் வைப்பா, ஆனா கலப்படம் மட்டும் வைக்காத அப்படி. அது சுதந்திரம். எந்த படம் வேணாலும் வச்சுக்கோங்க. அதை போய் கேட்கறது, உனக்கு எந்த சாமி பிடிக்குமோ வச்சுக்கோ. அதனால இந்த கலப்படத்தை தான் இங்க என்ன சொன்னாரு? தஸ்மாத், அதனால் இதம் பூதக திருஷ்யம் பௌதிகம் சர்வம் போக்கிய ரூபம் சாத். போக்கிய ரூபமாக எப்படி மாறிச்சுன்னா அவங்க 5 பேரும் சேர்ந்து கலந்தனால. இப்ப சொல்லுங்க, 5 பூதத்தினுடைய தன்மாத்திரை எதுன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? தன்மாத்திரை புலன்னு சொன்ன வசப்படுத்து. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் சொல்ல தெரிஞ்சிடணும். இதுதான் வெளியில தானே இருக்கு. சப்தம் வெளியில தானே இருக்கு, ரூபம் வெளியில தானே இருக்கு. இப்போ இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க இந்த 5 பூதங்களும். டேய், என் தன்மாத்திரைய வெளியில இருக்கிற மாதிரி உனக்கு உள்ளேயும் வைப்பேன் அப்படிங்கிறான். அப்படியா? சரியா, உள்ள வச்சாதான் என்ன ஆகும்? உள்ளேயும் வேலை செய்யும். அப்போ சரி உள்ளே இருந்துக்கோன்னா, அப்போ 2 உடம்பு. வெளியில இருக்கிறப்போ ஒரு விதமா போக்கியம், உள்ளே இருக்கிறப்போ சொப்பனத்துல ஒரு போக்கியம். அது பிரமாதமா இருக்கும். எப்படி நம்ம மாறிக்கொள்ளலாம். பறக்க ஆசையா? இப்ப பறக்க முடியாது, கீழே இருந்தா செத்து போயிடுவோம். தூங்குறப்ப பறக்கலாம். நீங்க கழுதான் நினைச்சு கொண்டு பறந்து போகலாம், என்னன்னாலும் பண்ணலாம். போக்கியம், அது ஒரு விதமான போக்கியம். அப்போ அவன் உடைய வச்சுட்டான். இப்ப நீங்க சொல்லணும், ஆகாசம் நமக்கு உள்ள என்னவாயிருக்கு? எந்த பொருளா ஆக்கிரமித்திருக்கிறது? அது வெளியில, காதுங்கிறது வெளியில. சரி, ஆகாசத்தை விட்டுடுங்க. அடுத்து இருக்கிறது வாயு. வாயு நமக்கு உள்ள என்ன பொருள் ஆக்கிரமிச்சிருக்கு? அக்னி எந்த பொருள் ஆக்கிரமிச்சிருக்கு? அதே மாதிரி தண்ணி. அப்படி பார்த்துங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. உள்ளேன்னு சொல்லிட்டான்னா உள்ளேங்கிறதுக்கு என்ன பேரு? அந்த கரணம். இப்ப அந்த கரணத்தை ஆக்கிரமிச்சிருக்கு யாரு? பூதங்கள். அந்த கரணம் எத்தனை? ஆனா 5. நம்ம ஒண்ணு விட்டு போன மாதிரி பேசுறோம். ஏன்னா 5 பூரம் இருக்குல்ல. அப்ப 5 பூரம் 5 வெளிப்பொருள் புலன்கள் இருக்கிற மாதிரி அந்த கணத்துல 5 இருக்கணும் இல்ல? இருக்கு. அது ஆகாசத்துக்கு எதுன்னு தெரியாம நம்ம இருக்கோம். அது சொல்லிடுறேன். இப்பவே ஆகாசம்ங்கிறது பெரிய ஆகாசம். அது உள்ள இருக்கிற ஆகாசம் வந்து சின்ன ஆகாசம், சித்த ஆகாசம், சிதாகாசம். இதைத்தான் இங்க சொல்றாரு. சிதாபாசம் வேற சொல்றாரு. சிதாகாசம்னா இடம் கொடுப்பவன். அப்ப ஆகாசம் அந்த கரணத்தை 4 பேருக்கும் இடம் கொடுத்திருக்கார். அந்த இடம் கொடுத்ததான் ஆகாசம். சரி, வாயு என்னவா இருக்காரு அந்த கரணத்துல? அந்த கரணம் 4. என்னது?
நாலு அப்படியே வரிசையா சொல்லுங்களேன். அவ்வளவுதான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். உள்ளம்னு ஒண்ணு சொல்லிக்கணும். உள்ளம்னா அந்த இடம் சிதாகாசம். இப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்ப வாயு இந்த நாலு அகங்காரம், இந்த நாலு அந்த காலத்துல எந்த பகுதி? மனம். மனம் வாயு எதை ஆக்கிரமிச்சிருக்கு? மனசா இருக்குது. அந்த காலத்துல வாயு போகும் வருமா, ஸ்பர்சம் பண்ணுமா? அது மாதிரிதான் மனசு. மனசுல வேலை ஒண்ணே ஒண்ணுதான். என்ன வேலை? போகும், வரும், தொடும். அதான் தீர்வான் மாதிரி, போஸ்ட்மேன். சரி, அக்னிக்கு என்ன சொல்றீங்க? புத்தி. அவன் தான் அங்க ஜீவனா மாறிட்டான். ஆக அக்னியுடைய தன்மையில, தன்னாற்றுல உள்ள அமைஞ்சிருக்கிறப்போ என்னவா மாதிரி இருக்காரு? புத்தியா இருக்காரு. சரி, நீரு சுவை சொல்றீங்க, ரசம். நம்ம அந்த கணத்துல என்னவா இருக்காது? சித்தம். ஏன் சித்தம்னு சொல்றான்? ஏன் சித்தம்னு சொல்றோம்னா, நீர்நிலைகள் இருக்கு. அது என்ன பண்ணுது? நீர்நிலை ஒரு ஏதாவது ஒரு புழு பூச்சி விழுகுது, இல்லை ஒரு கல் விழுகுது, நீர்நிலை என்ன ஆகும்? ஸ்டில்லா இருந்த தண்ணி என்ன ஆகுது? வேவ்ஸ். வேவ்ஸ் எப்படி வருதுமா? சதுரமா இல்லையா? ரவுண்டா வரும். ஏன் ரவுண்டா வருது? சதுரமா வரக்கூடாதா? அதுதான் கலிலியோ சொன்னாரு. ஏன்னா பூமி உண்டா இருக்கனால எல்லாமே உண்டா இருக்கு. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அவன் தான் எவ்வளவு அதிகாரி சொல்ற. ஒரு தண்ணி கொட்டுன்னு வைக்கல, ஒரு பால் ஒரு டிராப் சிந்துங்க, தண்ணி தர எப்படி இருக்குது? சதுரமா தானே இருக்குது. டிராப் விழுந்தோன்னு என்ன ஆகுது? ஏன் ரவுண்ட் ஆகணும்? ஏன் சதுரமா ஆகக்கூடாதா? ஏன்னா பொசிஷனே ரவுண்டு. அதனுடைய இயல்பை தான் அது எல்லாமே இருக்கும். அதனால நீர்நிலைகள்ல வேவ்ஸ் எப்படி படவுதோ, ஒரு வேவ் இன்னொரு வேவ முட்டி தள்ளினோன்னு இன்னொரு வேவ் உருவாகிடும். அலைகள். இது பேர் வேர்ல்ட் பூல்ம்போம். அப்படியே போய் அந்த குளம் எவ்வளவு தூரம் இருக்குதோ இல்லை அது வரைக்கும் போய் முட்டிடும். முட்டினா விடுமா? தீங்கு என்ன ஆகுது? முட்டிட்டியா? அது ஒரு ஹிட்டு. அந்த ஹிட்டு இன்னொரு அலையை உருவாக்கிது. அது இன்னொரு அலையை உருவாக்கி எங்க வந்து முடியும்? ஆரம்பத்துல எந்த புள்ளியில இருந்துச்சோ அங்க வந்து முடியும். இப்ப கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா இப்படி போய் வந்து நின்றுக்கும். அதுக்குள்ள பொறுமை இல்லை நமக்கு. தீவன் போட்டு நாங்க இப்படி போட்டு தியானம் பண்ணணும்னா சின்னம் இல்லாம பண்ணணும். அப்ப சித்தம் அப்படிங்கிறது என்ன? இந்த 5 பூதங்களும் இந்த நீர் இருக்கு பாருங்க, நம்ம கிட்ட சித்தமா உருவாகி எதை உருவாக்கிட்டு இருக்கு? அலைகள்னா என்ன? இங்க எண்ணங்கள். அதனால பதஞ்சலி என்ன சொன்னாரு? ஐயா, நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா உன்னை அமைக்கி பிடிச்சிட்டு உனக்கு மேல ஒரு ஆள் சுத்திட்டே இருக்கான் எண்ணங்களா. அவனால நீ முதல்ல அந்த அடக்கி பிடிச்சி ஒதுக்குறான்றான். அதனாலதான் அவர் சொன்னாரு, உனக்கு யோகம் வேணும், நீ யாருன்னு கண்டுபிடிச்சா அதோட சேரணும்னு ஆசைப்பட்டியா? யோக சித்த விருத்தி நிரோதக. சித்தத்தில் எழுகின்ற விருத்திகளை இல்லாமல் பண்ணு. மகான்கள் நமக்கு அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு, இந்தா கஷ்டப்படாத, இப்ப உரிச்சுட்டேன் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். எத்தனையோ பாடங்கள் கஷ்டமே இல்லாம சொல்லி தர்றாங்க. நம்ம பிராக்டிஸ் பண்றப்பதான் நமக்கு அந்த கஷ்டமே தெரியுது. இப்ப நீர் முடிஞ்சு போச்சு அந்த கணத்துல. இப்ப நிறம் எதை காட்டிச்சு? தன்மாத்திரையா எதை காட்டிச்சு? கந்தம். தன்மாத்திரைன்னா கந்தம் காட்டிச்சு. அந்த கரணத்துல என்ன பொருளை ஆக்கிரமிச்சிருக்கு? ஆமா, பாருங்க, கெட்டியா இருக்கான். நேரம் அப்படிதான் இருக்கு. வானம் படிக்கணும், தோன்றணும், கெட்டியா இருக்கும், தோன்றும். அது மாதிரி எதை ஆக்கிரமிச்சிருக்க? நம்ம கிட்ட ஈகோ, அந்த அகங்காரத்தை
ஆக்கிரமித்து நம்மகிட்ட இருக்கு அந்த காரணத்தில். அதனாலதான் மனம் புத்தி சித்தத்தை கூட நம்ம சமாளிச்சிருந்தோம். இது என்ன பண்ண முடியாது, அகங்காரத்தை சமாளிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்னொன்று சொல்லுவோம், அகங்காரம் மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப நுண்ணியமா ரொம்ப சென்சிட்டிவா முன்னால வந்து நிற்கும். எது பேசினாலும் ஒருத்தன் திட்டான்னா உடனே கண்டுபிடிச்சு இந்த திட்டம் போல இருக்குன்னு. ஒன்றும் திட்டக்கூட இல்லை, அவருக்கு பாப்பா முறைக்கிறான், ஏன் முறைக்கிறாங்க அவங்க இவனுக்கு கோபம் வருது. அவ்வளவு நுண்ணியமா இவன் சென்சிட்டிவா பார்க்கறான். ஏன் தெரியுமா? கோபம் திடீர்னு ஒருத்தனுக்கு வருதுன்னா என்ன சொல்லுவோம்? ஏங்க மூக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்றீங்க? மூக்கு முன்னால நிக்கிறனால இல்ல, இப்ப சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்லைங்க. நிலத்தினுடைய தன்மாத்திரை என்ன? நிலத்தினுடைய தன்மாத்திரை கண்டம் வாசம், அது எங்க இருக்குது? அப்ப நிலமும் அலங்காரம் தான், தன்மாத்திரையும் அலங்காரம். அது ரெண்டு தான். அப்ப மூக்கு மேல இருக்கிற அலங்காரம். இவன் சென்சிட்டிவ் பண்றான், மணந்து பார்த்துறான், மணக்கிறான்னு அர்த்தம், கண்டுபிடிக்கிறான் பார்த்த என்ன அந்த அளவுக்கு அதான் மூக்கு மேல கோபம் வருது. நானுங்கிறது மூக்கு மேல கோபம் வந்தா என்ன தெரியுமா? கெட்டியா இருக்கிறதுல கெட்டியா இருக்கிறவன் அவனை போய் நம்ம கெட்டிக்காரங்கிறோம். அதுக்கு மட்டமானவன் யுகோ விவசாயிட்டே போகணும். அப்படின்னா திட்டுனா அறிவாளி என்னன்னா பொறுமையா இருப்பான், நிதானமா யோசிப்பான். அறிவில்லாம என்னை சொல்றான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பாவம் அப்படின்னு நினைப்பான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இவன் என்னடா என்ன திட்டம், சூடு சொரன்னு ரோசம் ஒன்று கூட இல்லை போல இருக்குன்னு நினைப்பான். ஆனா அறிவாளியை மற்றவங்க மாற்றித்தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்ல வரோம், பஞ்சபூரத்துல வெளியேயும் உள்ளும் புறமும். நம்ம முதல்ல படிச்சோம்ல, அகம் புறம்னு ரெண்டு சமாதிகள் வந்துதா? சவிகல்ப சமாதியில அகம், சவிகல்ப சமாதியில புறம். அது மாதிரி நிர்விகல்ப சமாதியில அகம், நிர்விகல்ப சமாதியில புறம் படிச்சோம். இது மாதிரிதான் இங்கேயும் பஞ்சபூதங்களுடைய கலப்பு வெளியவும் இருக்கு உள்ளேயும். வெளியே இருக்கின்ற பொழுது அது இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். உள்ளே இருக்கின்ற பொழுது கர்மேந்திரியம், அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள். அது தன் மாத்திரையா இருக்குது, இயல்பு குணம். இது தன்னுடைய சொரூபத்தை காட்டி தருது. ஆகாசத்துல இருந்து நிறம் வரைக்கும் உள்ள சொரூபம் என்னவோ அது அந்த காலமா நம்மகிட்ட நிற்குது. இதைத்தான் இவர் சொன்னார். இப்போ சும்மா அதை கற்பனை பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த அறியாமை இருக்கிறதுக்கு காரணமே நம்ம பார்க்குற விதம்னு சொல்றாரு. நான் சிறியவன், நான் பெரியவன், மனிதன், ஜெகத் என்னை பயமுறுத்துகிறது. நான் சின்னவன், ஜெகத்தெல்லாம் வந்து சில பேருக்கு பயமா இருக்கும், அதனால நமக்கு பாதிக்கிறது. ஜீவர்கள் யாரும் எனக்கு வேறான ஜெகத்தின் பகுதி. நம்ம இருந்து பிரிஞ்சு எல்லாம் வேறானதான் நினைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா பயம் வருது. நான் வேறு, ஜெகத்து வேறு அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட விக்ஷேப சக்தி தரும் கல்பிதம், விக்ஷேபம் தானே இது தருது, இது வேறு அப்படின்னு. இந்த அறியாமை நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் பயமும் வருது. அவித்தை ஆவரணம் யாவும் விக்ஷேபம் தரும் மறைப்பு. இந்த விக்ஷேபம் இப்படி காட்டுறதுனாலதான் உள்ள இருக்கிற பொருளை மறைக்குது, உள்ள இருக்கிற பொருள் மறைச்சு காட்டுது. பிரம்ம ஒற்றுமையை அறிய ஒட்டாம தடுக்குது. இப்போ விக்ஷேபம்ங்கிறது பாம்பை காட்டுது, ஆவரணம்ங்கிறது எதை மறைக்குது? ஐயே, ரெண்டு வேலை செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த ஆவரணம் முதல்ல போய் நான் கைத்தை மறைச்சிடுறேன், நீ இம்மிடியேட்டா என்ன பண்ற, அது மேல வேற எதை காட்டிடு. இவன் கைத்தை மறைச்சிடுவான், அது பாம்பை காட்டிடுவான். ரெண்டும் ஒண்ணுதான், கயிறு தான் அப்படிங்கிற மறைப்பு நமக்கு காட்டாம தடுத்துது. அதனாலதான் அறியாமைன்னு சொல்றோம். இப்போ ஒரு வேலை நம்ம பிறக்கிறப்போ நமக்கு தெரியல, நம்ம யாரு என்ன இதுன்னு தெரியல.
ஜீவர்கள் பிறக்கும் போது அந்த இந்த ஞான விழிப்பு இருக்குல்ல, நாம பாம்பு இல்லை கயிறு, நாம பிரம்மம் அப்படின்ற ஞானத்தோட பிறந்துட்டோம்னு வைங்க. பிறந்து வளர்ந்து இப்படி இருக்கிறப்போ இந்த உலகம் பார்த்தா நீங்க என்னன்னு பார்ப்பீங்க? உலகத்தை என்னன்னு பார்ப்பீங்க? ஞான விழிப்போட பிறந்திருக்கீங்க, அப்ப உலகத்தை எப்படி பார்ப்பீங்க? இருக்குது, பிறந்துட்டீங்க, பார்க்குவீங்கல்ல. ஆனா விஷயம் மறைக்கல, ஆவரணமும் விஷயம் வரல. அப்ப உலகம்ன்றது எங்க இருக்குது? பிரம்மத்தில் இருக்குது. பிரம்மத்தையும் உலகத்தையும் நீங்க தனித்தனியா பார்க்குறீங்க, ரெண்டும் ஒண்ணுன்னு பார்க்கல. உங்க கையில ஒரு வளையல் போட்டிருக்கீங்களா, அதை பாருங்க. என்ன பார்த்தீங்க? வளையல் மட்டும் பார்த்தீங்களா? வேற வேற ஒண்ணுமே பார்க்கலையா? பிளாஸ்டிக் வளையலா? என்ன வளையல்? அப்போ உங்க மைண்டுக்குள்ள அது தங்கம்னு தெரியுதா இல்லையா? வளையல் பார்க்குறப்போ கூடவே என்ன பார்க்குறீங்க? அதனாலதான் மோதிரம் போட்டவே புதுசா வாங்கி போட்டிருக்கான் ஒரு தங்க மோதிரம்னு வைங்க, கல்லு வச்சு. சார் வாங்க. ஏன் இன்னும் நேற்று வரைக்கும் கூப்பிடுறப்ப கையை நீட்டல, இன்னைக்கு எப்படி கையை நீட்டான்? அவனுக்கு கான்சியஸ் இருக்கு, இந்த மோதிரம் மோதிரம் அல்ல, இது தங்கம் அப்படிங்கிறான். ஒரு பானை, மண்ணால செஞ்ச பானை, மண் பானை இருக்கு. பார்க்குறப்ப உங்களுக்கு ரெண்டு அறிவு இருக்குது. பானையை பார்த்தோன்னே என்னென்ன நினைக்கிறீங்க? மண்ணுன்னு நினைப்பீங்க, பானைன்னு நினைப்பீங்க. எது உண்மை? அது மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அப்ப உலகத்தை கரெக்டா சொல்லுங்க. உலகத்தை உலகமும் பிரம்மமும் ஒண்ணுதான். அப்ப நீங்க உலகத்தை பாருங்க, உலகமும் பிரம்மம் தான் உலகமா இருக்கு, மண்ணு தான் பானையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. உலகத்தை பார்த்து என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டோம். அதனாலதான் நமக்கு விருப்பமான நேரம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாள்ல 3 தடவை வரும் அந்த நேரம், காலையில, மத்தியானம், ராத்திரி. எந்த நேரம்? சாப்பிடுறது வருமா வராதா? அந்த நேரத்தில் இது ஞாபகப்படுத்தணும். டேய், இது மண்ணு இல்லை, இது மண்ணு, இது பானை இல்லை. மண்ணு தான் பானை, பானை தான் மண்ணு, மண்ணு செய்தவனும் ஆள், அவனும் அதே தான், தனியா ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பாட்டை சொல்லணும். சாப்பிட்றப்பெல்லாம் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, அதை வேலை செய்தீங்க. போக்தா கர்த்தத்துவம், போக்தித்துவம் நீங்க அனுபவிக்கிறீங்க. அனுபவிக்கிறது யாரு? எதை அனுபவிக்கிறீங்க? அனுபவிச்சு சந்தோஷப்படுறது எது? அனுபவிக்கிற பொருள் எது? அப்படி பார்த்தா அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அருமையானது. நீங்க வீட்டில் சொல்றீங்களா? அதை இல்லைல்ல, இனிமே சொல்லுங்க. பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவி, பிரம்மாக்னௌ, பிரம்மணாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரம்மார்ப்பணம், இங்க என்ன சாப்பாடு வச்சிருக்கிறோமோ அது அத்தனையும் பிரம்மனுக்கு அர்ப்பணம் பண்ண போடுறது, நைவேத்தியம் பண்ண போறோம். யார் சாப்பிட போறது? என்னங்க இப்ப நீங்க தாங்க சாப்பிட போறீங்க. உங்க முன்னாடி தட்டு வச்சிருக்கோம், அதைத்தான் சொல்றது. தட்டு வச்சிருக்கோம், இந்த சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிட போறேன். யாருக்கு? நான் சாப்பிடல. யார் சாப்பிடுறது? பிரம்மார்ப்பணம் சொல்லி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும். பிரம்மன் சாப்பிட்டாரு, நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த பொருள் என்ன தெரியுமா? ஹவி. ஹவி என்ன? சாப்பிட பொருள். பிரம்ம ஹவி, பிரம்ம ஹவியே பிரம்மார்ப்பணம் பண்ணிருக்கு. பிரம்மாக்னோ பிரம்ம ஆகுதம், அதாவது உள்ள போகுது இல்லையா? யாகம் வளர்க்குறப்போ ஒவ்வொரு பொருளும் அக்னியை தானே போடுறோம். இன்னும் நம்ம சாப்பிட்ற பொருள் எங்க போடுறோம்? வயிற்றுக்குள்ள போடுறோம்னு சொல்லக்கூடாது. வயிறு என்னது? அக்னி. அதுல அக்னி, பிரம்மா அக்னோ. அக்னோன்னா அக்னியில் என்ன பண்றீங்க? அக்னியில போடணும். ஆகுதம்,
அப்போ சாப்பாடு அந்த அக்னியில நீங்க போடுறீங்க, போட்டோம்னா அது என்ன ஆகும்னு பாருங்க. எதுவாக இருந்தாலும் அக்னிக்கு பத்தாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் இன்னும் கேட்கும். பசி அக்கோர பசிங்கிறது அது மாதிரி. பிரம்மைய பிரம்மன் தான் இருக்கு, பிரம்ம யோக தேன அது அதனால கந்தவியம் பிரம்மங்கிட்டே அது போகுது. பிரம்ம கர்ம சமாதானம், இந்த வேலை செய்யறதும் பிரம்மன் தான். பாருங்க, நாம இல்லவே இல்லை, எந்த பொருளும் ரெண்டாவது பொருளுமாகவும் இல்லை, சிங்கிள் பொருள் தான். இந்த சுலபம் எங்க இருக்குது பகவத்கீதைன்னு பாருங்க, 4வது அத்தியாயத்தில் இருக்குது. அதே மாதிரி 27வது சுலபம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த பிரம்மார்ப்பணம் இப்போ இது பண்ணி கொடுத்துருந்தேன். சீட்டு ஒன்று இருக்கு, டாக்டர் சாட்டை இருந்தாலும் இருக்கும், அதை எடுத்து படித்து பாருங்க, அது அர்த்தத்தோட போட்டிருப்பேன். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. நான் இவை என்னால் காணப்படும் உலகம் என்கிற பிரிவு இதான் நம்ம பார்க்கறது. நான் ஒருத்தன் ஈஸ்வரன் என்கிற பிரிவு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, நானும் ஒன்று கடவுள்னு ஒன்று. இங்கே எதை சொல்லணும்னா ரூம் ஒன்று ஹால் ஒன்று. நான் இவர்கள் என்கிற பிரிவு, மற்றவங்களை பற்றி. நீங்கள் ஒரு பெர்மனண்ட் இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஆன்மா. இவரு ஒரு பெர்மனண்ட் இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஆன்மா. உங்களோட ஆன்மா வியூவில் இருந்து அவங்களெல்லாம் நீங்கள் என்னவா பார்ப்பீங்க? உங்களோட சேர்ந்தவங்கன்னு பார்ப்பீங்களா, அந்நியம்னு பார்ப்பீங்களா? அந்நியம். அவரு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஐடியெல்லாம் வச்சிருப்பாரு. ஒன்றுன்னு சொன்னால் அது வேற மாதிரி ஆகிடும். அப்போ இங்க ஒரு ஹாலில் ஒரு 10-20 ரூம் கட்டின பிறகு ஒவ்வொரு ரூமும் என்ன நினைக்குது? நான் தனி அப்படின்னு நினைக்குது. ஆனால் உண்மையிலேயே என்ன நினைக்கணும்னா, நான் எப்படி இங்கே இருக்கணும் அதே மாதிரி நான் இருந்த அதே இடத்துல இவனும் இருக்கான், அதனால இவனும் நானும் ஒரே இடத்துல இருக்கும். பிரிவு இல்லாமல் பார்க்க சொல்றேன். இதைதான் இங்க சொல்றார். நான் இவர்கள், இந்த பிரிவு யாரும் கல்பிதம். பிரிச்சு பார்த்தீங்கன்னா கல்பிதம். இதெல்லாம் உன்னால கல்பிக்கப்பட்டவை. இவற்றை அகம் புறம் என்றோ திருக்கு திரிசம் என்றோ பிரித்து சொல்லிவிடலாம். அவ்வளவுதான். அகம் அதுதான் திருக்கு, புறம் திரிசம், இதுதான் பிரிவு. ஆக அனுபவிக்க நீங்க அகமா இருந்து திருக்கா இருங்க, நீங்க அதில் சம்பந்தப்படாம இருங்க. எவ்வளவு திருக்கு எவ்வளவு திரிசம் என்று இரண்டையும் அளவிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய இருக்குது. இப்ப இந்த திருக்கும் இந்த திரிசமும் ரெண்டுமே ஒன்னா, இதை வேறு வேறா? திரிசமா இருக்கக்கூடிய இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதுமே பிரம்மமா இல்ல பிரம்மத்துக்கு அந்நியமா? பிரம்மம் தான். இரண்டுமே பிரம்மம் தான். அப்போ நம்ம பார்க்க வேணாம் திரிசம்னு சொல்ல முடியல, பார்க்கலாம். பார்க்கறப்ப என்னவா பார்க்கணும்? பிரம்மமா பார்க்கணும். அது பார்க்குறவனுக்கு தான் ஞானின்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு அப்படின்னு பார்த்துட்டான்னா அவனா அஞ்ஞானின்னு சொல்றோம். ஆனாலும் நமக்கு அது தெரிஞ்சுதான் இருக்குங்க. தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் காலம் தள்ளி வச்சுட்டு தான் பார்ப்போம். நம்ம எதை விரும்புகிறோம் ரொம்பன்னா, திருக்க விட திரிசத்தை தான் பார்த்து பேசுறதுக்கு விரும்புகிறோம். இவ்வளவு தங்கம் வச்சிருக்காரு உடம்புல, எங்கெங்க இந்த தங்கத்தை உருக்கி என்னென்ன நகைகளை பண்ணலாமோ பண்றோம். மொத்தமா தங்கம் வச்சுக்கிறப்போ என்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே தங்கம் இப்ப பொருளா மாறிடுச்சு, நம்ம உடம்புல வந்துருச்சு. அது எங்கெங்க வந்திருக்கு? உடம்பு முழுவதும். ஒரு அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணா இடுப்புல ஒட்டியானம், நெக்லஸு, இங்க கொஞ்சம் தோடு, மூக்கு, எங்கெங்க என்னென்னமோ. இன்னும் 10ல் இன்னும் 1-2 இருக்குது. என்ன பண்ணலாம்னா, இந்த குத்திட்டு மேல ஒரு ஓட்டையை போட்டு இங்கிருந்து இப்படி ஒன்று போட்டுருது. எங்கெங்க ஓட்டை போட முடியுமோ போட்டு அங்கங்க நீட்டு தங்கத்தை எல்லாமே. இப்ப அதே தங்க எடைய உடம்பு முழுதும் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்னவா பார்ப்பாங்க? வெளிப்பொருளா பார்ப்பாங்க.
நீ என்னப்பா போட்டுக்கண்ணா? நான் மூக்குத்தி போட்டுக்கிறேன், கடுக்கன் போட்டுக்கிறேன், டோலாக்கு போட்டுக்கிறேன், நெக்லஸ் போட்டுக்கிறேன். நீ என்ன போட்டுக்கிற தெரியுமா? பார்க்க முடியலையே. இதுதான் நமக்கு வெளிப்பொருள உற்பத்தி பண்ணப்பட்ட பிறகு உள்ளத பார்த்து பேசுறது கேட்டால் நமக்கு ஆசையும் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, தஸ்மின் பிரம்மணி, பிரம்மத்தில் அதுல அந்த பிரம்மத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொல்றேன் பாருங்க. ஜீவக நாம ஒரு ஜீவன். நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த பிரம்மத்துல ஜீவன், நிறைய ஜீவனை பார்க்கிறோம். ஜகத்து ஜீவக, ஜகத்தையும் பார்க்கிறோம், ஜீவனையும் பார்க்கிறோம். ஜீவ ஈஸ்வர, ஈஸ்வரனையும் பார்க்கிறோம், ஜீவனையும் பார்க்கிறோம். இந்த பேதங்கள் கற்பிக்கப்படுது. நான் ஜீவன், நான் என்ன பார்க்கிறேன்? ஜீவனா இருந்து ஜகத்தையும் பார்க்கிறேன், ஜீவனையும் பார்க்கிறேன், ஈஸ்வரனையும் பார்க்கிறேன். பொய்யாக சிருஷ்டிக்கப்பட்டது இது அப்படின்னு சொல்றாரு. பிரகல்பத்தே அப்படின்னா கல்பிதம் செய்யப்படுதுன்னு அர்த்தம். இப்ப நாம இதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த திருஷ்யத்தை பார்த்து வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்பவும் செய்யறோம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், தவறை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆள் இருந்தா உடனே நம்ம கண்டுபிடிச்சு இருப்போம். தவறு என்று யாரும் சுட்டி காட்டாததால் எல்லோரும் சரியாகத்தான் பார்க்கிறார்கள் என்று நம்பி விடுகிறோம். அவன் பார்க்குற மாதிரி தான் இவனும் பார்க்குறான், சரிதானே அப்படிங்கிறான். ஆனா ஒருத்தன் தவறா பார்க்கறத வேறு விதமா பார்த்து இது தவறு, சரியா இப்படி பார்த்தாதான் சரி அப்படின்னு பார்த்தவன் சொன்னா கண்டுக்க முடியாது. அதை எடுத்து சொல்லணும், அப்பதான் அவனால முடியும். அப்ப இங்க என்ன சொல்ல வராது, ஒரு நான் என் உடல் மனம் புலன் யாவும் ஈஸ்வர இயற்கை நியதிப்படி உள்ளது என்று அறிந்து என்னை நான் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைகிறேன். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இயற்கைக்கு ஒரு நியதி இருக்கு, இந்த நியதியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா எல்லாமே நீங்க செய்யறீங்களா, இயற்கை செய்யுதா? இயற்கை செய்யுது. அப்போ உங்ககிட்ட என்ன இல்லாம போயிட்டோம்னா அந்த யுகம் இல்லாம போயிடும். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறேன். ஈஸ்வர இயற்கையின் இயல்பின்படி அதன் விதிப்படி நான் உள்ளேன் என்கிற முழுமையான புரிதல் வேண்டும். இவை யாவும் சாத்தியம். ஏன்னா ஜீவன் தீஷ்ட சிதாபாசக புத்தி, இந்த ஸ்லோகத்துல வந்துச்சுல்ல, புத்தி எனும் அந்த கர்ணத்தில் நின்று செயல்படுபவன். தீனா புத்தி, தீஷ்டன்னா புத்தியில நிற்கிறவன். புத்தியை நான் என்று கொள்பவன் என்றால் நிலைப்படுதல், நிற்றல். ஜீவன் சிதாபாசன், ஆத்ம சைத்தன்ய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும் புத்தியில் இருப்பவன். சைத்தன்யத்தின் ஆபாச ஒளியாகிய புத்திவாசி. உலகை அவன் அறிவதால் அவன் பிரமாதா. நமக்கு பிரமாதான்னு ஒரு பேர் இருக்கு ஜீவனுக்கு, எல்லா ஜீவனுக்கும் பொதுவா பிரமாதா. ஏன்னா வெளிச்சம் பட்டு அதே வெளிச்சம் மாதிரி இன்னொன்னு தெரியுது, அதனால நம்ம அதை சொல்றோம். பிரமாதம்னா பிரமாதம்னு சொல்றோமா? பிரமாதம் எப்ப சொல்லுவோம்? பிரமாதம்னு எப்ப சொல்லுவோம்னா, ஜெயச்சந்திரன் மாதிரி ஒரு ஆள் பேசிட்டாருன்னு வைங்க, தூரத்திலிருந்து பார்த்தா ஜெயச்சந்திரன் பேசுன மாதிரி இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா வேற ஆள் பேசுவாரு. ஜெயச்சந்திரன் தான் பேசுறான்னு நினைச்சேன், நீ அப்படி பண்ண அப்படிம்போ. உடனே அந்த நீ ஆமான்னு சொன்னா பிரமாதம் தான், பிரமாதம் தான். இப்போ எது பிரமாதம்னு சொல்றோம்? ஒளி அல்ல, இமிட்டேட். எந்த பொருள் மாதிரியே தெரியுது.
இப்போ கையில் இருந்து தங்கத்தில் வளையல் போட்டிருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தன் செஞ்சு ஒரு வளையலை தரான், அதையும் போடுறீங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது என்ன வளையல் அது என்ன வளையல். அது மங்கை, அது என்ன மங்கை கவரிங் தான். அங்கேருந்து ஒரு வளையல் கொண்டு வந்து போட்டிருப்பா, இந்த வளையல் தங்கத்தை போட்டிருப்பா, அது ரெண்டையும் காட்டினா எது தங்கம் எது கவரிங்கு கண்டுபிடிக்க சிரமம். ஒரே ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு? இல்லை. ஆமாம், செஞ்சதை யாரும் அவனுக்கு தான் தெரியும். இது கவரிங்க, இதுதாண்டா உண்மை, இது பொய்யே, அது ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பான். அவன் உரைச்சி பார்த்து கண்டுபிடிக்கிறான். ஆனால் பார்வைக்கு எப்படி இருக்கு? இப்போ யோசனை பாருங்க, தங்கம் அதையே வரைய செஞ்சிருக்கான் பாருங்க, பிரமாதம் தான். இதுதான் பிரமாதம். இப்போ நம்மளாம் யாரு பிரமாதம்னு நமக்கு பேர் கொடுக்குறாங்கன்னா நம்ம யாரு? ஆனா உண்மை நம்ம யாரு? ஒரிஜினல்ல இருந்து நாம நினைச்சிருக்கிறோம். புத்தியில விழுந்துச்சு அந்த சைத்தன்யம், புத்தியில இருந்து வெளிப்பட்டு நம்ம ஜீவனா மாறிட்டோம். இந்த ஜீவன் தான் ஒரிஜினல் நினைச்சிட்டு இருக்கோம். கவரிங் நகையை போட்டு இது ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை மாற்றிக்குங்க. இப்போ இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னா பல்லன்னு இருக்க கண்ணாடி, டிரான்ஸ்பரண்ட்னு பேர் இங்கிலீஷில். அப்படியே காட்டும், உள்ளபடி காட்டும். அது ஒரு சூரிய ஒளியோ இல்லாட்டி ஒரு மெழுகுவர்த்தி ஒளியோ அந்த கண்ணையில் படுதுன்னு வைங்க, அதோட பிரதிபிம்பம் வருதுன்னா அது எப்படி இருக்கும்? தான் நான் சின்ன பிள்ளையில செய்வேன். சூரியன் வீட்டுக்குள்ளே வரும், அந்த வெளிச்சம் அங்கே கண்ணாடி வச்சு இப்படி போட்டோம்னா இந்த வெளிச்சம் அங்கே போயிடும் சோத்துக்குள்ள. அது என்னது? சூரிய ஒளி. சூரிய மாதிரியே அங்கே போயிடுச்சு. அதுக்கு பேரு தான் என்னது? பிம்பம்ங்கிறோம். அப்போ புத்தியில இந்த ஹால் என்கின்ற அந்த பிரம்மனுடைய ஒளி பட்டதுனால அது மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான், இதை குணத்தை கண்டுபிடிச்சு நான் இப்படிதான் இருக்கேன்னு சொல்றான், அதெல்லாம் செய்யுது. ஆனால் அதெல்லாம் டூப்ளிகேட், அது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கணும். மனித சரீரத்தில் மட்டுமே ஒரு ஜீவன் கர்த்தத்துவம் பௌத்தத்துவம் இரண்டையும் ஏற்க முடியும். இதை யோசனை பாருங்க. இந்த உடம்புல மட்டும்தான் அனுபவிக்கவும் முடியும், கர்மம் செய்யவும் முடியும். சரீரம் இல்லைன்னா கர்மம் செய்ய முடியாது. சரீரம் இல்லைன்னா என்ன மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை அடையவே முடியாது. ஏன்னா வேலை செஞ்சாதானே. அதனால தான் தேவர்கள் இவ்வளோ உயர்ந்தவங்க என்ன மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மனிதர்களையும் தேவர்களையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ யார் உயர்ந்தவங்க சொல்லுங்க? தேவர்களா மனிதர்களா? காரணம் என்னன்னா நாம ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். பொழுது என்னன்னு, நான் இப்ப என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னா அது மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கு, நான் செய்ய முடியும். அவங்களுக்கு செய்யணும்னு கேட்டா முடியாது. வாழ்கின்ற வாழ்க்கை வரைக்கும் அவன் என்ன வாழ்வான்? உள்ளபடி வாழ்ந்துட்டு இருப்பான். புதுசா நான் இப்படி வாழப்படுறேன், நான் இப்படி செஞ்சு அப்படி அடையப்படுறேன், அவன் அப்படி அடையணும்னு நினைச்சா அவன் என்ன ஆகணும் தெரியுமா? இந்த கர்ம, அதான் கர்ம பூமின்னாங்க. இந்த கர்ம பூமியில பிறந்து கர்மத்தை செஞ்சுதான் அவன் போக வேண்டியிருக்கும். அதனால சிறப்பானது இது. நினைச்சபடி செய்யணும்னா அது இந்த பூமி தான். அதுதான் வள்ளுவர் சொன்னார் ஒரு திருக்குறள்ல. என்ன குறள்? நினைச்சபடி செய்யறதுக்கு இந்த பூமி தான் சரி. திண்ணியராக பெரின். தேவன் கூட அப்படி ஆக முடியாது. எண்ணியாண்டு எழுதுவர் எண்ணியால் திண்ணியராக பெரின். என்னால ஆக முடியாது, அவங்க எண்ண முடியாது, நாம தான் அப்படி செய்ய முடியும். கர்த்தா என்கிற தகுதி மனிதனுக்கு மட்டுமே உண்டு. ஏனெனில் தன் காரியத்தை அவனே முடிவு செய்கிறான். தனது செயல் சுதந்திர உரிமையை முழுவதுமாய் பயன்படுத்தி செய்வேன், செய்ய மாட்டேன், வேறு விதமாக செய்வேன் என்று தீர்மானித்துக் கொள்ளக்கூடியவன். தேவர்களால் அது செய்ய முடியாது. இத கட்ட உபனிஷத்துல ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார்கள். பகவத்கீதையில கட்ட உபனிஷத்துலையும் நசிகேதனுக்கு எடுத்து சொல்றாரு யமன். ஒரு நாள் சொல்லியிருந்தேன், இங்க ஒரு நாள் நம்ம செய்வோம்.
ஸ்ரீகிருஷ்ணர் தேர் ஓட்டுற மாதிரியும், அர்ஜுனன் இப்படி உக்காந்துட்டு பாடம் கேட்குற மாதிரியும் ஒரு படம் இருக்கா? எங்க? ஓ, இங்க இருக்குதா? அதுல ஒவ்வொரு குதிரையும் திமிரிக்கிட்டு நிற்கும், சும்மா நிற்காது. இந்த விட்டமா ஓடுதுன்ற மாதிரி நிற்கும். கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு? கலிவாரத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி அது விட்டா ஓடுங்க. எங்க ஓடும்? பாதையில ஓடும். இஷ்டத்துக்கு எங்கேயோ ஓடாது. பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓடும். எதை நோக்கி ஓடும்? முடிவு பண்ண வேண்டியதும் ஓடுவேன். இது குதிரை முடிவு பண்ணாது. நீ விட்டா நான் ஓடுவேன், எங்க அந்த பக்கம் ஓடணும்னு நீ தான் சொல்லணும். அப்படி இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு யார் சொல்லுவா? ஓட்டுறவன் தான் சொல்லணும். யார் அது? கிருஷ்ணர். சாரதின்னு பேரு. சரி, குதிரைய இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு வாயால சொல்லுவாங்க. எதனால சொல்லுவாரு? கடிவாளத்தை வச்சுதான் சொல்லுவார். அப்ப கடிவாளம் தான் குதிரைக்கு போக்கு இடம் காட்டுது, இப்படி போ அப்படி போன்னு, இல்லையா? சரி, இந்த சாரதி இந்த குதிரையை வச்சுட்டு ஓட்டுறாத தெருவில் ஒரு பாதையில எரியாது ரதம். யாருக்காக ஓட்டுறாரு? அதாவது இந்த இடத்துல அர்ஜுனன்னு சொல்லக்கூடாது. சாதாரண ஒரு வண்டியில ஒரு ரதத்துல ஒரு சாரதி ஓட்டுறான்னா அவனுக்காக ஓட்டுறானா? யாருக்காக ஓட்டுறான்? எஜமானனுக்காக ஓட்டுறான். உரிமை உள்ளவன் அவன் உட்காந்துருக்கான். அது எங்க போகணும்னு சொல்லியிருக்காரு இந்த சாரதி போல. உட்காந்த உடனே திடீர்னு சாரதி ஓட்டிட மாட்டாரு, கேட்பாரு. என்னன்னு கேட்பாரு? எங்க போகணும்? ஒன்றும் சொல்லலைன்னா ஓட்ட மாட்டாரு. எங்க போகணும்னு. ஏன்னா நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கையில நம்ம பிறந்துட்டோம் இல்லையா? பிறந்த எவ்வளவோ காலம் ஆச்சு. 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70, 80 தொட்டுட்டோம். இன்னமும் எங்க போறதுன்னு தெரியாது. யோசனை பாருங்க. ஒருத்தனை கூப்பிட்டு நீ எதுக்கடா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, சாப்பாடு போடுறாங்க, அவன் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவதான் சொல்ல முடியும். ஏன்டா சாப்பிட்றேன்னா, நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிட்றேன்னு. இதுவே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி உக்காந்துருங்க, கண்டக்டர் வருவாரு. ஐயா எங்கே போகணும்னா, அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னா என்ன சொல்றது? ஏன் பஸ்ஸில் உக்காந்தேன், பஸ் நிற்கிது ஏறி உக்காந்தேன், எங்கே போகணும்னு தெரியல, சொல்லி தானே உட்காரணும். பிறந்த உடனே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. எதுக்காக நீ வாழ்ற? உன் லட்சியம் என்ன? எதை நோக்கி நீ போற? இத அந்த சாரதிக்கு சொல்லணும். எந்த ஆளு? ரதத்தின் சொந்தக்காரன் சொல்லணும். சொன்னால் சாரதி ஓகே அப்படின்ட்டு சொல்லி போகணும். இப்போ சாரதிகிட்ட சொல்லிட்டு அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு? இவன் போறானா இல்லையான்னு ஃபாலோ பண்ணுவாரா, இல்லை அவன் பாட்டு கம்முன்னு தூங்குவாரா? ஃபாலோ பண்ணுவாரா? பஸ்ஸுக்காரன் நான் டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஊருக்கு தான் போறாருன்னு 10 பேர் இருப்போம். நம்ம பாட்டு படுத்து கண்டக்டர் இடம் வந்துச்சு அதுங்கன்னு நாம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? போவான்னு. ஆனா சாரதி லஞ்சம் வாங்கிட்டு அந்த குதிரை எங்கேருந்து போகணும்னு நினைக்கிற சொல்லி அங்க நான் போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்க, யாருக்கு நஷ்டம்? அந்த மாதிரியும் ஆகும். ஆக குதிரை நல்லவனா இருந்தா சாரதி பற்றி கேட்பான், குதிரை கெட்டவனா இருந்தா சாரதி அவன் பக்கம் சேர்ந்துட்டான்னா தப்பு நடந்துடும். ஆக சாரதி யாரை கண்டிப்பாரு? ரொம்ப குதிரை நான் சொன்ன மாதிரி போ, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கையில சவுக்கு வச்சு அதான் கண்டிக்கிறது. நம்ம கண்டிக்கிறதே இல்லை. இஷ்டம் சுகர் இருக்குன்னு தெரியும், 4 இடத்துல டீ சாப்பிட்டாச்சு, இன்னொரு இடத்துல பாயசம் கொடுக்குறாங்க, வேணாங்க நான் நிறைய இடத்துல சாப்பிட்டாங்க, சும்மா கொஞ்சம் சாப்பிட ஒன்றும் ஆகாதுண்ணா அப்படிங்கிறியா? சரி 1/2 டம்ளர் கொடு. அந்த 1/2 டம்ளரே காலை அடிக்கா பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஆசை. என்ன பண்றது, போற இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கடைசியில் எங்கே போவாரு? டாக்டர்கிட்ட போவார். டாக்டரும் ஃபார்மாலிட்டிக்கு விருந்தாள் வாங்க நான் கொஞ்சம் பாயசம் தண்ணி கொடுப்பாரு, தரமாட்டாரு.
இருக்கிறதையும் எடுத்துக்குவார், பார்ப்பார். அதனால இங்கே இந்த கருத்தை இப்போ நான் சொன்னேன்னு அழகான ஒரு சுலோகத்தில் கட்டோப்பன்னு சொல்லியிருப்பேன். ஆத்மானம் ரசினம் வித்தி. இந்த சுலோகம் எழுதி வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும். ஆத்மானம் ரசினம் வித்தி சரீரம் ரசம் ஏவச்ச புத்திந்து சாரதின் வித்தி மன பிரகிரகம் ஏவச்ச விஷயான் ஹயான் ஆகுஹு. அந்த குதிரைகள், ஹயான்னா குதிரைகள், அது விஷயானாமா, விஷயங்கள். அதுதான் தீசத்தில் போக்தா என்ன பண்றாரு, அனுபவிக்கிற பொருட்கள் அதை தேடி போகுது. சாரதி யாருன்னா புத்திங்கிறார். சாரதிதான் புத்தி. மனசு பிரகிரகம் வச்ச என்னது, அந்த கடிவாளம் இருக்கு பாருங்க, அதுதான் மனசு. சாரதி கையில் இருக்கு மனசு, புத்தி கையில் இருக்குது மனசு. அதான் கடிவாளம் மாதிரி. குதிரை கடிவாளத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்குது. குதிரையும் சேர்த்து மனசை பிடிச்சு வச்சிருக்கிறாரு புத்திங்கிறவர். யாருக்காக வேலை செய்கிறாரு? ஆத்மானம் ரசினம் வித்தி. உள்ள உட்காந்து எஜமானனுக்கு. ஆத்மானம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்காக. சரீரம் ரசம் வச்ச, சரீரம்ங்கிறது இது, இது கொண்டு போகுது. இந்த சரீரம் எங்கே போகணுமோ அங்கே, அதுதான் ரசம். ஆக இந்த ரதத்தை ஓட்டுறது புத்திங்கிற சாரதி, ஆத்மாங்கிற நம்மைய நாம் எந்த டார்கெட்டு கொடுத்தோமோ அங்கே கொண்டு போகுது. புலன்கள் எல்லாம் குதிரைகள், விஷயங்கள் எல்லாம் பாறைகள், எங்கே அனுபவிக்கணும்னு நாம் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல என்னென்ன இருக்குது காட்டுங்க, நான் அப்புறம் சூஸ் பண்ணுறேன். இந்த பக்கத்துலேயே இருக்குது சென்னை சில்க்கு, நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒரு சேலை, இந்தாங்க அப்படின்னு ஒன்று போட்டோன்னா சரி இதை கொடுங்க அப்படின்றீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை அது கொடுங்க, அது பக்கத்தில் ஒன்று கொடுங்க. இந்த பூலாம் ரொம்ப நல்லா இருக்கு, இதே பூவில் சிறப்பு கலரில் இருக்கா பாருங்க, கலர் கரெக்டாக இருக்குது, இந்த கலரில் இந்த பூ இருக்கா பாருங்க, அவன் போதுமோன்னு ஆயிடுவான். இவ்வளோ செலக்ட் பண்ணுறோம். நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நான் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கேனான்னு கணவர்கிட்ட கேட்பாரு. அவருக்கு ஏதோ ஒன்று சொல்ல, ரொம்ப சூப்பராக கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு. வெளியில் வந்தால் இல்லைங்க கொஞ்சம் இல்லைங்க அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, இந்த பொம்மைக்கு சேலை ஊற்றிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. வெளியில் பொம்மை நிற்குமா, அதுக்கு ஒரு சேலை ஊற்றிருக்காங்க. ஏங்க உள்ளே இருக்கிறத விட இந்த சேலை ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன இதை எடுத்து கொடுக்க சொல்ல முடியும். மைண்டு செலக்ட் பண்ணுறது இப்படி இருக்குது. அது மாதிரி நசிகேதங்கிட்ட யம தர்மராஜன் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் எதோ செலக்ட் பண்ணுறாயா, நீ சின்ன பையனா இருந்து கொண்டு ஆன்மாவை தவிர எதுவும் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தா சொன்னா இந்த ஆன்மாவை பற்றி சொல்லு, திவிசத்தை பற்றி எதுவுமே சொல்லாது. அஸ்தி கேக்கே நாயம் அஸ்திக்கு தைக்கே, அஸ்தி இட்டிச்சா ஏக்கே. சில பேர் இருக்குங்கிறாங்க ஆன்மா, நான் அயம் அஸ்தி இட்டிச்சா ஏக்கே. சில பேர் இல்லைங்கிறாங்க. குழப்பமா இருக்கு. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. எது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல கடைசி காலத்துல ஆன்மாவை கொண்டு போறான் பாரு, அவனுக்கு தான் தெரியும். கொண்டு போறது யாரு? நீதான். அதனால நான் ஓட்ட வைக்கிறேன்னு சொல்லுன்னு. பெரிய சமாச்சாரம், பிரச்சனையானது, உனக்கு புரியாது, உனக்கு வேற வேற பதார்த்தமெல்லாம் தானே, அதை வச்சுக்க, இந்த கேள்வி மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன நினைக்கிறேன், நீ குடித்த மாதிரி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு காலத்தை திண்ணி எடுத்துக்க போற, அதுக்கு போய் குடிச்சவா? 100 ஆண்டு, நான் 1000 ஆண்டு காரம் எடுத்துக்கோங்கிறாரு. 1000 ஆண்டு கழிச்சு என்ன பண்ணுவ நீ? வந்து கொண்டு அதுக்கு போய் குடிச்சதா அப்படிங்கிறான். ஆக அந்த அளவுக்கு அவன் அறிவாளியா இருக்கான். இதைத்தான் இங்க சொல்றோம், சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷம் ஏத்தக அப்படின்னா, சிரேஷ்னு ஒன்று, பிரேஷ்னு ஒன்று, ரெண்டும் மக்களிடம் வருகிறது. உனக்கு எது வேணும்? திருக்கு வேணுமா, தீசம் வேணுமா? சிரேஷ்ங்கிறது என்னது? திருக்கு. பிரேஷ்ங்கிறது தீசம். ரெண்டும் காட்டுறான். தீசம் எப்படி இருக்குன்னா பல 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 பழங்குது, திருக்கு ஒன்றும் பண்ணாது, கம்முன்னு இருக்குது. இவங்க பார்த்தோன்னே இது நல்லா இருக்கே, இது கேட்போமா அப்படின்னு தோணுது.
அறிவு என்ன பண்றான், மயங்கி திருஷ்யத்தை எடுத்துக்கொள்றான். புத்திசாலி அறிவாளி எதை பார்க்கறான், திருக்கை எடுத்துக்கொள்றான். அதாவது இந்த சுரேசுங்கிற பதார்த்தத்தை எடுத்துக்கொள்றான். எடுத்துக்கொண்டு இந்த ரதத்தை ஓட்டுறான். ஆக சுரேசை எடுத்துக்கொண்டு ரதத்தை ஓட்டுறத ஆன்மீக சாதனை பண்றான், கூட்டு பஜனை பண்றான், சத்சங்கத்துக்கு போறான், இந்த மாதிரி உள்ளவங்களுடைய பழகுறான், நல்ல நல்ல கொள்கைகள் எதுவோ அதெல்லாம் கடைபிடிக்கிறான். தப்பா இந்த புலன்கள் செய்ததுன்னா தண்டனை பண்றதுக்காக விரதம் இருக்கான். வைகுண்ட ஏகாதசி, பிரதோஷம், இந்த மனம் சொன்ன வச்சு கேட்கல, இன்னைக்கு 2 வேளை வந்து சாப்பாடு கிடையாது. அது அவ்வளவுதான் போச்சு. சாப்பிடணும்னு ஆசைப்படும், ஆனா இவன் கொடுக்க மாட்டான். இதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனை எந்த விதத்தில் அனுபவிக்கிறான், என்ன சொல்லி அனுபவிக்கிறான், விரதம். ஆக்சுவலா விரதம்னா உடனே பகவான் வந்துடுவார், விரதம் தான் அப்படி அர்த்தம் இல்லை. உன் புலன்களை நீ அடக்குற, உன் புலன்களுக்கு நீ கண்டிக்கிற. உங்க வீட்டுல வேலைக்காரவங்க உங்க சொன்ன வச்சு கேட்கலன்னா சரின்றீங்களா? நான் 4 வரை சொல்லிட்டேன் இந்த ஹாலை கூட்டுன்னு, ஒழுங்காவே கூட்ட மாட்டேங்கிற. சைடுலாம் அப்படியே குப்பை இருக்கு, என்ன இப்படி பண்ற, சத்தம் பண்ணுவீங்களா? இன்னொரு வரை நீ இப்படி பண்ண சம்பளம் குறைச்சிருவீங்க. இன்னைக்குள்ளே பண்ணிட்டு இருந்தா வேலையை விட்டு நிற்குது. வேலைக்காரவங்க மட்டும் தப்பு பண்ணோம்னா இப்படி கண்டிக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புலன்களும் மனமும் புத்தியும் சித்தமும் அகங்காரமும் இந்த 5 புலன்களும் புறப்பொருள்களும் பொறிகளும் இதெல்லாம் நமக்கு யாரு? அவங்க நமக்கு தப்பு பண்றாங்க, நமக்கு தெரியாம ஏமாத்துறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? கண்டிக்கிறீங்களா? மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து ஒளிரும் நலந்தான் இல்லாத. இப்படி புலனைந்தும் வஞ்சனையை செய்யுங்குது. இப்போ வஞ்சனை செய்கிற வேலைக்காரங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்க, கண்டிக்க வேணாமோ? சொன்னது கேளுங்க, கேளு, இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி கண்டிக்கிற தன்மை நமக்கு வரணும். வந்தா இவன் என்ன செய்யறான், சிரேசை எடுத்துக்கொண்டு ஆன்மீக பாதையில இந்த ரதத்தை வண்டி ஓட்டிட்டு போறான்னு அர்த்தம். அப்ப அவனுடைய புத்தி என்ன மாதிரியான புத்தி? சொன்ன பற்றி கேட்கிற புத்தி. அவனுடைய குதிரைகள் எல்லாம் அடங்கிய குதிரைகள். நீங்க கடவுள் படிச்சு பாருங்க, இது ரொம்ப தெளிவா சொல்லும். அந்த பதார்த்தத்தை இந்த 36வது ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. பூதம் என்பது வான், வலி, நெருப்பு, நீர், நிலம் என்னும் 5 பூதங்கள். பௌதிகம் என்பவை பூதங்களின் கலப்பில் உருவானவை, உடல்கள், உயிரினங்கள் போன்றவை. இப்போ வெறும் பூதம்னு சொன்னா தன்மாத்திரை, பஞ்சீகரணம் ஆகாத, கலப்படம் இல்லாத. பௌதிகம்னா பூதத்துக்கும் பௌதிகத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஜியாகிரபி, ஹிஸ்டரி. பௌதிகம்னு சொல்றோம்ல பிசிக்கல், அது என்னன்னா பிசிக்கல்னால கலப்படம் உள்ளது. அப்படி கலப்படம் ஆனது எது எதுன்னு கேட்டா உடல், உயிரினங்கள், பொருட்கள், இது எல்லாமே. நான் எனது எனும் அகங்காரம் மமகாரம் நலிவடைய என்ன செய்ய வேண்டும்? நான் எனது என்கிற இடத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரன் உடையது என்பதை வைக்க வேண்டும். அதை செய்ய சொல்றார். நானும் இவ்வுலகங்களும் ஈசனே என்று அறிந்து கொள்ள வேண்டும். அறிவதும் ஈஸ்வரன், புசிப்பதும் ஈஸ்வரன் என்பது உறுதியாகும். அதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவின் மாதிரி. புலன் உள்ளம் என்னும் வரம்புக்குள் சாட்சியாக இருக்கக்கூடிய அவச்சின்ன சைத்தன்யம் அகண்ட பிரம்ம சொரூபமாகிறது. சின்னதா இருந்த இந்த லிமிட்டட் சைத்தன்யம் என்ன ஆகுது, நானுங்கிறது போய் அகண்டமா மாறிடும். எப்பன்னா அத்தனையும் அவன்தான் அப்படின்னு நீங்க சொல்ல போயிட்டீங்கன்னா நீங்க காணாம போயிடுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. சுருக்கமா சொன்னோம்னா, பக்தி மார்க்கத்துல பேசினா, இது ஞான மார்க்கத்துல பேசுறோம். பக்தி மார்க்கத்துல பேசினா உணர்வுகளை கையாளுங்க. உணர்வுகள் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரியத்தில் ஆரம்பிக்கும். பிரியம் என்னவா மாறும்? பாசமா மாறும். பாசம் என்னவா மாறும்? பற்றா மாறும். பற்று என்னவா மாறும்? அது இல்லைன்னா நான் இல்லைன்னா அன்பா மாறும். அன்பா மாறிடும் உணர்வு. அது அந்த அன்பு என்னவா மாறும்?
தன்னை பற்றி நினைக்கிறத விட்டுடும். யார் மேல அன்பு வச்சுருக்கீங்களோ அவன் என்ன செய்வான், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படி போயிடும். என்னை பற்றிய கவனிக்க மாட்டியா அப்படின்னா கவனிக்க மறந்துடுவான். அப்ப ஈகோ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பற்றி நினைக்கிறது ஸ்டாப் ஆகிட்டே போச்சு. ஓடி போவான், தன்னை பிரியமானவர்கிட்ட போவான். அவ பாப்பா, அவன் நினைப்பா, ஏங்க வர்றது வரீங்க, நல்லா கிராப்பு விட்டுட்டு நல்லா சட்டை போட்டு வரக்கூடாதா அப்படின்னு. ஓ அப்படியா, நான் உன்னை நினைச்சிட்டே இருந்தேன்னா சட்டையை மாற்றணுங்கிற மறந்து போச்சு. இது சீக்கிரம் இல்லைங்க, என்ன அங்க நடந்தது, அவனை எது ஆக்குவை பண்ணிருக்கு அவனையா, அவன் சட்டை, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய அலங்காரம், அவன் யாரும் நம்ம யாரை விரும்பியிருக்கானோ அவனை மறந்துருந்தாதான் கண்ணாடி முன்னாலும் அரமனை நிற்பான். எதுக்கு மீசையில் என்ன தடவி அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப மறந்துடுவாங்க. எனக்கு அது செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவனே நினைக்கிறதுனால இங்க மறந்துடுறாங்க, தன்னை மறந்துட்டான், அவ சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவரை பற்றியே நினச்சிட்டு இவர் எங்க பார்க்க வரேன்ட்டு என்னென்ன மாதிரி வந்துடுவாரோ, ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அப்படி இருங்க இப்படி இருங்க சொல்லுவோம்னு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவா. அப்ப அவன் என்ன நினைப்பா, தன்னை மறந்துடுவா. இவரே நினைப்பா, இவரு அவரையே நினைப்பா. என்னங்க இது, இவன் தன்னை மறந்துட்டு அவளை நினைக்க, அவ தன்னை மறந்துட்டு இவனை நினைக்க. இந்த ரெண்டு நினைப்புக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்னன்னு, கண்ணே நீ இல்லைன்னு நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ நானும் ஒண்ணு அப்படின்னா. நீ நானும் ஒண்ணுன்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும். ஆமா, ஈர் உடலாம், ரெண்டு உடல் இருக்குது. உயிர் எத்தனை, ஒரு உயிர், ஒரு உயிர்னா யாருடைய உயிர், ஒன்னதான் என்னதா, யாருடைய உயிர் தெரியாது. ரெண்டு உயிரும் இருக்கு, ஆனா ஒரு உயிரா இருக்குது. என்னன்னா இந்த உயிர் அங்கே நினைக்குது, அந்த உயிர் இங்கே நினைக்குது. இதுதான் உண்மையான பாசம், அன்பு, இதெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவனையே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு தன்னை பற்றி நினைக்கிற நேரம் இல்லாதனால அவன் வல்லன்னா இவன் அழுக ஆரம்பிக்கிறான். தன்னை நினைச்சிட்டு இருந்தா அழுவானோ. அதனாலதான் இங்க பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் சமயம் நன்னறிக்கை வைப்பது. ஓதுவார் எப்படி அவர் பேசுறாருன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினா சதா சதகாலமா வல்லையேன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்காங்க. எப்ப பார்க்க முடியும், எப்படி வரும். வள்ளுவர் இந்த பிரேம பக்திய ஒரு 10 சுலோகத்துல 10 திருக்குறள்ல சொல்றாரு. வீட்டை விட்டு வியாபாரத்துக்காக போயிடுறான் கணவன், தீண்டு வாழாம், வந்துட்டு சமாதானப்படுத்துறான். வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீ கவலைப்படாத, போன இடத்துல நான் ஒன்றையே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கோபிச்சுட்டான். என்னையே நினைச்சீங்க, ஆமாண்ணா கோபி, அது ஒன்றுவே நினைச்சிட்டு இருந்தான்னா நல்லது தானே. அவ என்ன சொல்ற, என்னை நினைச்சீங்கன்னா என்ன அர்த்தம், என்னை மறந்துருந்தா கொஞ்ச நேரம், ஏதோ கொஞ்ச நேரம் மறந்து இருக்கா, அதுதான் நினைச்சா அப்படிங்கிறா. ஆடா கடவுள், இப்படி வேற ஒண்ணு இருக்கோ. அவ என்ன நினைக்கிறா, முழுமையா நீ என்ன முழுமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிறா. என்ன தவிர ஒரு எதையும் நினைச்சிருக்க கூடாது அப்படின்னா. சாப்பாடு பாரு, சரி சாப்பிடுங்க வந்து சாப்பாடு போறப்போ தும்மா வந்துச்சு, தும்மா வந்தா யாரும் நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போய் என்ன பண்ணுங்க, யாரும் நினைக்கிறா அப்படிங்கிறா. ஐயோ இப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, சரி எதுக்கு வம்பு அப்படின்னு தும்மா வரப்ப அடக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு தும்மா அடக்குறீங்களோ அப்படி வருது. எங்க போனாலும் மாட்டிக்கலாம். இது எதை தூக்கி கட்டுறது பார்த்தீங்களா. ஆனா இப்போ இருக்கிறது வேற வேற மாதிரி சொல்றாங்க. 2 பேர் பார்க்கல உக்காந்து நம்ம நினைச்சது நடக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லி இருந்தோம், எங்க வீட்டுல பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா, அப்படியா நல்ல பொண்ணா பார்த்துக்குவோம், எங்க வீட்டுல மாப்பிள்ளைய பார்க்குறாங்க, நல்ல மாப்பிள்ளை பிரச்சனையே இல்லை. எப்படி போகுது பாருங்க வாழ்க்கை. ஆக பிரேம பக்தியத்தான் இங்க ஈஸ்வரன், நாங்க, ஹாலு, ரூமு, திருக்கு, திருச்சம்னு காட்டி ஆவரண விக்ஷேபத்தை காட்டாம மறைச்சு உண்மை பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு ரூபமா பாரு அப்படின்னு இந்த 36வது ஸ்லோகம் சொல்லுது. அடுத்த வாரத்துல
37வது ஸ்லோகம் பார்ப்போம். ஸ்லோகம் சொல்லலாமா? ஆனால் சொன்ன மாதிரி அடுத்த தடவை பிரம்மார்ப்பணம் பிரம்மாது பாட்டு எல்லாரும் இங்கே சொல்லணும். எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ண வச்சிடணும். இங்கே பாசி பயிர் கொடுத்தாலும் பிரம்மார்ப்பணம் சொல்லணும். அப்போதான் ஞாபகம் வரும். ஓம் சகனாவவதோ சகனௌ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.